Today, biozoology. See, biozoology, the pattern of writing. You might have studied in the notes. Netla they have given the question pattern. The question pattern on the mostly you must concentrate on the test of reasoning, because all the questions are based on the test of reasoning. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே ப்ளஸ் டூ படிச்சுட்டு போனாலும் இந்த இதில் கூட பாருங்க, ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துக்கிறான், நீட்டில் மார்க் எடுக்க முடியல. ஸோ வை? பிகாஸ் the students are not concentrating properly in the test of reasoning. அப்போ டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்னா என்ன பண்ணணும்? You must go through line by line in the lessons. How it possible? என்ன சார் வரி வரியா படிச்சிருந்தா எப்படி சார் படிக்கிறது? ஆமாம், நமக்கு அதை தவிர வேற எல்லாத்துலேயுமே ரொம்ப கீனாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் வரி வரியாக படுறான்னா படிக்க தெரியாது, படிக்க எல்லாமே லேசினஸ் தான். See, you must have basic interest. If you are not having basic interest of studying, you cannot go through anything. இது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் you must have basic interest. பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு டாஸ்க்கை செய்யுங்க, இல்லாட்டி you just avoid it. சும்மா போயிட்டு குழப்பிட்டு வீணாகிட்டு வந்துடாரு. ஓகே, ஸோ டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு பார்க்கும்போது you must select அதில் இப்போ ஜுவாலஜியில் what is the reason that Tamil Nadu peoples are not getting more mark in the NEET or competitive exams like that now? See, they are selecting the question only from the CBS syllabus. CBS book நான் இதையே ரெஃபர் பண்ணுறச்சா, இதில் இருக்கிற சிலபஸ் அதில் இல்லை, அதில் இருக்கிற சிலபஸ் இதில் இல்லை. I took NEET classes. நீட் கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சிலபஸில் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கிற சில லெசன் சிபிஎஸ் சிலபஸில் இல்லை. சிபிஎஸ் சிலபஸில் இருக்கிற லெசன்ஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இல்லவே இல்லை. ஸோ அப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சுட்டு போனான்னா இங்கே இல்லாதவே சிபிஎஸ் சிலபஸ் இல்லாத சில லெசன்ஸ் எல்லாம் அங்கே போய் படிக்கணும். அதுதான் each and every student must go the special coaching for the competitive examination. எந்த எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் போய் தான் பணக்காரன் தான் போய் காசு கொடுத்துட்டு படிக்கிறான். ஏழைகள்லாம் படிக்க முடியல, அதுதான் என்னென்னமோ சொல்றாங்க, எவன் கேட்குறான்? இப்பெல்லாம் எவனுமே கேட்கறது இல்லை. நான் அரசியல்வாதிகள்லாம் படித்தவன் இருந்தா படிப்பை பற்றி தெரியும், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. திஸ் இஸ் அ பப்ளிக் சிச்சுவேஷன். ஓகே, அதனால இட் இஸ் ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் டு மீட் த காம்படிட்டிவ் எக்ஸாம் without reading the book. இப்போ ரைட், இப்போ இங்கே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பயோசாலஜியில் மொத்தம் this is 150 marks, டோட்டல் மார்க்ஸ் 150. இந்த 150ல தியரியில் 75, தியரியில் 70 மார்க்ஸ், தென் 20 ப்ராக்டிக்கல், and 10 this is internal assessment, that is your intelligence. Internal assessment la பெரும்பாலும் நமக்கெல்லாம் போட்டுருவாங்க, என்ன நமக்கு we need more marks, அதனால நமக்கு போட்டுருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறதுனா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை ரொம்ப பிடிக்கும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரெகுலர் கிளாஸஸ் they must come, all the classes. எப்பெல்லாம் ஸ்கூல் நடக்குதோ அந்த ஸ்கூலுக்கு வந்தால் அந்த நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் அதை வச்சு தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட். கிளாஸ்க்கு வந்துருக்கணும், அவனுடைய இன்டெலிஜென்ட்டு, அவனுடைய கேரக்டர், பிஹேவியர், ஹவு ஹி இஸ் பிஹேவிங் இன்சைட் த ஸ்கூலு, அவுட் சைட் த ஸ்கூலு. 2 பேரும் அடிச்சுக்கிறான் வெளியில். இப்போ கூட இன்னைக்கு கூட இந்த அடிச்சுக்கிற பையெல்லாம் ஸ்கூலுக்கே வரக்கூடாது, அவன் ரவுடிஸ்தில் சேர்ந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன்லாம் சுட்டு தள்ளிடணும். அவன்லாம் இப்போ நீட்டில் சாக மாட்டான். ரவுடித்தனம் பண்ணுற பையெல்லாம் நீட்டில் சாக மாட்டான்.
இதுல நல்ல பசங்க எல்லாம் சேர்த்து போயிடுறாங்க. ஏன்னா அவன் தான் ஃபீல் பண்ணி சாவான். அவன் ஃபீலே பண்ண மாட்டான். மார்க் வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்னு. So this is the 70 marks for the theory, 20 marks for practical and 10 marks for the internal assessment. This is based on the character and attendance percentage. So the 75 the botany zoology, botany la 35 and zoology 35. Botany 35, zoology 30. Theory. The question paper வந்து 35 ல இருக்கு. The 35 ல ரெண்டுலயுமே பாருங்க டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல வந்து அதாவது one minute choose the best answer 8. அப்புறம் very short answer 2 mark question அதுல 8 and short answer 3 mark question that is 9 and the paragraph question 5 mark question paragraph question 5 mark question 10 2 questions. So இத கூட்டி பாருங்க 8 plus 8 16 16 plus 9 sorry 25 plus 10 35 marks. This is botany. The same pattern in zoology. So same pattern in zoology. So it is 70 marks in biology. In biology 70 marks. Then 30 marks on the sorry 150 on the is wrong. 70 mark in biology and the botany. The 35 marks in botany, 35 marks in zoology, and totally 70 marks. Okay. If the 8 marks is the test of reasoning. Test of reasoning. 8 கொடுத்துட்டு 1 mark question 8. 8 இருக்கு. So அது வந்து sometimes they are asking from the back evaluation and sometimes they have taken from the book inside the book. நான் நாலா क्वेश्चन எடுத்தேன்னா bookல இருந்து தான் எடுப்பேன். back question எடுக்கவே மாட்டேன். So back questions எல்லாம் finding very easy as well as நீ படிச்சிருப்பாரு. அப்படினா படிக்காதது தான் எடுப்பீங்களா? நோ. உனக்கு புக் நாலேஜ் இருக்குதான்னு பார்க்கிறதுக்கு தான் புக்ல இருந்து எடுக்கிறது. எப்படியே நீ எவல்யூஷனை கண்டிப்பா படிச்சிருவ. நோட்ஸ் வச்சு படிச்சிருவ. ஆனா you must have book knowledge. அதனால தான் அந்த புக்ல இருந்து எடுக்கிறது. ஓகே it is 50% coming from back question and 50% coming from internal book. Then அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 mark question 8 into 2 4 into 2 8. They have given 5 questions. They have given 5 questions out of which you must write 4 questions. There are choice. One choice. Sir, 2 mark. எழுதும் போதே நச்சுன்னு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். 2 பாயிண்ட். What is reproduction? Is a question. What is reproduction? Mostly உனக்கு திறமை இருந்தா நீ பாயிண்ட்ஸ் போட்டு எழுத you can secure more mark. கதை எழுதாத. Don't use more English words in the writing. Para கதை எழுதாத. You must write points. So what is reproduction? When the living organism which are producing their young one. 1 point. Second point. The young ones are the same kind of their one. Second point. Young ones are same kind of their one.
So this is அது மாதிரி 2 பாயிண்ட் எழுதினா போதும். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் क्वेश्चन, ஷார்ட் ஆன்சர் 3 மார்க் क्वेश्चन. இந்த 3 மார்க் क्वेश्चनல அதுக்கு 3 மார்க், 3 क्वेश्चन தான். Then 4 out of which you must write 3, then 9 marks. Then 5 paragraph question, they will give 2 question. 2 question la இது அவங்க வந்து எய்தரா ஒரு क्वेश्चन இருக்கும், எய்தர் இதை எழுது இல்லாட்டி இதை எழுதுன்னு ஒரு क्वेश्चन, அதே மாதிரி இதை எழுதுன்னு ஒரு क्वेश्चन. அப்ப 5 மார்க் क्वेश्चन 2 क्वेश्चन then 35. This is 35. இப்போ வந்து எல்லாமே இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், இதுல 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், 1 மார்க் எழுதணும். பேராகிராஃப் क्वेश्चन எப்படி எழுதணும்னா, பெரும்பாலும் பேராகிராஃப் क्वेश्चन you must select the diagram containing questions. diagram டைரக்டா கேட்க மாட்டாங்க. இப்போ describe the structure of ovum அப்படினு கேக்குறாங்க. structure of ovum னா you must draw the diagram oval. See, எப்பவுமே வந்து அவங்க 5 மார்க் क्वेश्चनல they will give 2 marks for the diagram, 2 marks for the diagram and 3 marks for your theory. தியரிக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த 2 மார்க்ஸ் அந்த டயகிராம்க்கு 1 மார்க்கும் அந்த பார்ட்ஸ்க்கு 1 மார்க், ஆக மொத்தம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ automatically diagrammatic question select பண்ணீங்கன்னா without writing, without knowing anything, you get a 2 marks. அதுக்கப்புறம் your writing நீட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க். அந்த ரைட்டிங்ல வந்து அவங்க நினைக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க். தேர்ந்து நீ எழுதுற தியரிக்கு 2 மார்க்ஸ் தான். அப்ப 5 பிளஸ் நீட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. The 2 mark நீ what point you are what kind of points you are applying, அதுக்கு வந்து 2 marks. So that பாருங்க, ஒரு 5 mark क्वेश्चनக்கு 2 mark டயகிராம், பாக்கி 3 mark, 3 markல ஹேண்ட் ரைட்டிங்க்கு 1 mark, அதுக்கு அப்புறம் 2 marks வந்து சப்ஜெக்ட். சோ இப்படி பிரிச்சுறாங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல அத பிரிச்சு கொடுப்பாங்க. அதோட so that இந்த 5 mark question diagrammatic question செலக்ட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. மோஸ்ட்லி you improve your handwriting. பேப்பர் திருக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதாதீங்க. அப்படியே எழுதுங்க, அடிச்சு எழுதுவோம். mostly avoid overwriting, mostly avoid the scribbling of the paper. So நல்லா think பண்ணி you bring the matters into the brain, then you start to write. அப்படியே வந்து நீ பாட்டே क्वेश्चन படிச்சிட்டு you don't immediately starting write after the question, after the reading the question. You read the question, understand the stories, then bring out the answers to the brain, then from the brain you write on the paper, you present on the paper. That is the method of writing. அடுத்து படிக்கும் பொழுது கூட you must read points by points. படிக்கும் பொழுது கூட points by points படிங்க. structure of இப்போ sperm cell அப்படினு கொடுத்தா என்னென்ன, முதல்ல sperm cell என்னென்ன what are diagram பாருங்க. what are all the parts present in the sperm cells, அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுதான். ரொம்ப ஈஸியா படிக்கலாம். ஆனா zoology, if you are having basic interest, you may read. If you don't have any basic interest, you cannot read. இது எல்லாமே மெடிக்கல் பேஸ்டு சிலபஸ் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எந்த வித சலனமும் மனசுல இல்லாம ரொம்ப பியூரா படிச்சீங்கன்னா zoology is very easy, ரொம்ப ஈஸி. It is not difficult, ரொம்ப ஈஸி. but because we are studying, we are இதோட இன்னொன்று என்ன, ஜெனடிக்ஸ்னு ஒன்று இருக்கும், படிப்பீங்க. அது அடுத்த சிலபஸ்ல வரும். இந்த ஜெனடிக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுவும் ரொம்ப கஷ்டமா இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ரொம்ப ஈஸியான மார்க்ஸ், படிங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, கான்சென்ட்ரேட் மோர் அந்த புக்கில் இருக்கிற அந்த பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சுங்க. ஆத்தர் நேம், இயர், தென்
வாட் இஸ் த ப்ராசஸ் நேம். இப்போ ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, திஸ் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். 2 மார்க் கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட் எழுதுங்க, 5 மார்க் கொஸ்டினுக்கு பாயிண்ட்ஸா மோர் தென் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 பாயிண்ட் எழுதிட்டு விட்டுறாத, 5 பாயிண்ட்டுக்கு மேலே எழுது. மோஸ்ட்லி ஒரு பேஜ் அது 1.5 பேஜ் ஃபுல்லாக எழுது, நிறைய எழுது, டயக்ராம் போடு, அப்போதான் யூ வில் கெட் அ ஃபுல் மார்க். ஓகே, திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் பெரும்பாலும் பேக்கில் இருந்து கொஸ்டின் எடுத்துக்கிறேன், எவல்யூஷன் எடுத்து கொஸ்டின் எடுத்துக்கிறேன். பேக் கொஸ்டினை பெரும்பாலும் படிங்க, படிச்சுட்டு ஏதோ ஒரு நோட்ஸ் நிறைய நோட்ஸ் வாங்கிக்கோங்க, நோட்ஸ்லேருந்து எடுத்து படிங்க. நோட்ஸ் இல்லைன்னா புக்கில் இருக்கிற பேக் கொஸ்டினுக்கு வேண்டிய ஆன்சரை உள்ளேருந்து எடுத்துக்கிறேன். அது புரியலன்னா நேராக இஃப் யூ ஆர் you get my phone number from the office, then you directly contact me and I will tell you the reasons. Thank you very much. ஃபாரஸ்ட்ல இருக்கிற கேட் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி 3 வகையான கேட் இருக்கு. ஆனா 3 dwelling in various places. வீட்டு பூனை சாஃப்டா இருக்கும், காட்டு பூனை வீட்டு பூனை வந்து சாஃப்டா இருக்கும், காட்டு பூனை ஒரு மாதிரி முரட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது வைல்டு ஃபாரஸ்ட்ல இருக்கிற பூனை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முரட்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சிமிலர் ஸ்பீஷிஸ், எல்லாமே பூனை தான், எல்லாமே பூனை. அதனால இந்த மாதிரி the group of animals which are having similar structure and functional character which are reproducing among themselves and produces fertile. இதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணிடும், இதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணோம் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஆனா இன்னொன்னு பாருங்க, அந்த மாதிரி சிமிலாரிட்டியா இருக்கு இந்த ஸ்பீஷிஸ். இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க. பூனை இருக்கு, பூனை போய் பாம்போட ரீப்ரொடியூஸ் பண்ணது. ஏன் பாம்போட ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா பாம்பு இந்த ஸ்பீஷிஸ்ல வந்துடும். அதனுடைய கேரக்டரே தனி, அதனுடைய ஸ்ட்ரக்சரும் தனி. அதனால ஒரே பூனை வந்து பூனையோட ரீப்ரொடியூஸ் பண்ணும், பூனை போய் முதலையோட ரீப்ரொடியூஸ் பண்ணாது. மனுஷன் தான் அப்படி பண்ணி நடப்போம். ஆனா இது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் which are reproduce among themselves which are producing fertile. அந்த மாதிரி கரெக்டா அது ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா it is produce fertile young one. சோ அதனால இது ஸ்பீஷிஸ். இந்த ஸ்பீஷிஸை 3 பேர் சொல்லிக்கிறாங்க. ஜான் ராய், கேரலஸ் லினேயஸ், அப்புறம் இன்னொரு தாத்தா டார்வின், சார்லஸ் டார்வின். இது 3 பேரும் சேட்டை பிடிச்சாங்க தான். அந்த கேரலஸ் லினேயஸ் இருக்கிறாரு, அவங்க வந்து அப்பா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு விட்ட வெளில ஓடி ஆர்பரில் போய் மூட்டை தூக்குனான். அப்புறம் மூட்டை தூக்கி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இவர்களையும் கேட்டிருக்காரு, என் பிள்ளைய காணும். ஏன்னா கேரலஸ் லினேயஸ் ஃபாதர் வாண்ட் டு மேக் his son as a doctor, but அவரு he is very fond of plant பத்தி படிக்கணும்னு தான் அவர் நினைச்சாரு. பட் அவங்க அப்பா டாக்டர் ஆகணும்னு நினைச்சாரு. இந்த போட்டி +2 பாஸ் பண்ணணும். அப்போ +2 கிடையாது, அப்போ இன்டர்மீடியட்னு ஒன்று இருக்கு. முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நீங்க வந்து டாக்டர் தான் படிக்கணும்னு அவங்க அப்பா சொல்ல, நான் படிக்க மாட்டேன்னு சொல்ல சண்டை வந்து வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இப்பெல்லாம் நம்ம வந்து வீட்டை விட்டு ஓட மாட்டான், வேற ஏதாவது சாப்பிடுவோம். இப்ப கூட ஒரு கிளிப்ஸ் பார்த்தாரு, ஒரு பையன் மார்க் எடுக்கலன்னு அவங்க அப்பா போட்டு அடின்னு அடிக்கிறாரு ஒரு கிளிப்ஸ்ல. ஏன் மார்க் எடுக்கல? அவன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லுங்க, அவங்ககிட்ட யாருக்கு மார்க் எடுக்கிறது? இதெல்லாம் கிரியேட்டிங் தி மிஸ்டேக்ஸ். அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேற கவுன்சிலிங் இருக்கு, அது வேண்டிய தேவையில்லை, ரைட்? பட் ஜான் ராய் இந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, கேரலஸ் லினேயஸ் he is the father of taxonomy. ஜான் ராய் அவர் தான் ஸ்பீஷிஸ்னு பேர் வச்சது. அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி குரூப் அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவர் ஜான் ராய் கேரலஸ் லினேயஸும் performed research work in only on plant. இவர் வந்து இந்த சைடு இருக்க அந்த கேரள
டார்வின். டார்வின் வந்து இப்ப நமக்கெல்லாம் வீட்டுல சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு போடாது. ஆனா டார்வினோட அப்பா வந்து அவருக்கு வந்து போட் வாங்கி கொடுத்தாரு, ஸ்ட்ரீம் போட், கப்பல் மாதிரி. அப்ப ஒரு மாடர்னா வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப தண்ணியில யாருக்கு காலேஜ் ஸ்டடிஸ் எல்லாம் இல்ல, பசங்களை கூட்டி சேர்த்துக்கிட்டு நம்ம கூட அப்பா மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தா உடனே நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் உட்கார அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கிளம்புவோம். அதே மாதிரி அவர் அந்த ஷிப் வாங்கி கொடுத்த உடனே அந்த ஷிப்ல போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேட்டை முட்டை செவ்வாய் கூட்டிக்கிட்டு தண்ணியில போய் தண்ணியில இருக்கிற ஆர்கானிசத்தெல்லாம் ஸ்டடி பண்ணாரு. அதனாலதான் அவர் போட்ட ஸ்பீஷிஸ் ஆஃப் அதாவது ஆர்கானிசம்ஸ், அந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி வந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணாரு. அதனால அவருக்கு 3 பேருமே 3 புக்கு போட்டிருக்கிறாங்க. ஆரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ், உலகத்துல எப்படி உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு ஸ்டடி பண்ணது டார்வின். இதெல்லாம் ஒரு மாதிரி क्वेश्चन டபுள் क्वेश्चन. கேரலஸ் லின்னேயஸ் போட்ட புத்தகம் வந்து சிஸ்டமே நேச்சரே அப்படின்ற ஒரு புத்தகம் 3 வால்யூம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான் ராய் போட்ட புத்தகத்துக்கு பேரு ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டர் ஸ்பீஷிஸ் பிளான்டர். இந்த மாதிரி 3 புக்ல இந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி பத்தி சொல்லியிருக்கு. ஸ்பீஷிஸை பத்தி இந்த 3 பேரும் 3 விதமா சொல்லியிருக்காங்க. ஸ்பீஷிஸை பத்தி ஜான் ராய் என்ன சொல்றாரு? morphological similar organism arising from the common ancestor. कुछ book irundha bookla kuchikale. Species is the morphologically similar organism arising from the same ancestor. அதாவது ஒரே மூதாதையிலிருந்து வந்தது. இப்ப என்ன சொல்றான், மனுஷன் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடாவை களை போட்டு செத்துட்டான். எங்க செத்தான்னு தெரியல. அது உண்மையிலே ராங் கான்செப்ட். அது குரங்கினுடைய பிளட்டே வந்து ஆரஞ்சு பிளட், ரீசஸ் பிளட். மனுஷனுடைய பிளட்ல வந்து 3 வகையான குரூப் இருக்கு. ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப் அப்படின்லாம் இருக்கு. இது அடுத்தது நீங்க படிப்பீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அழகா சொல்லி விட்டு குரங்குல இருந்து மனுஷன் போந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப கழுதையில இருந்து டைனோசரஸ் வந்து ஜெராஃபி வந்ததுங்கிறது அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் ஸ்பீஷிஸ்ல வருது. அதாவது இந்த டாக்ஸானமி இதெல்லாம் படிக்க ரொம்ப டீப்பா படிச்சாதான் நம்ம வந்து அந்த இதெல்லாம் எழுத முடியும். சும்மா இதையும் படிச்சுட்டு போயிட்டு எழுதக்கூடாது. சோ அப்போ ஒரு ஸ்பீஷிஸ் ஒரு ஸ்பீஷிஸ்னா சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு பேரு ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். பூனை அது ஒரு ஸ்பீஷிஸ், நாய் அது ஒரு ஸ்பீஷிஸ், குதிரை அது ஒரு ஸ்பீஷிஸ், குரங்கு ஒரு ஸ்பீஷிஸ், மனுஷன் ஒரு ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். அதுல அந்த மாதிரி சிங்கிள் ஒரே மாதிரியா இருக்கிற சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்க்கறாங்க. அது வந்து ஸ்பீஷிஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைரார்ச்சியில ஃபர்ஸ்ட் படிக்கிறது. ஹைரார்ச்சினா ஸ்டெப்ஸ் படிக்கிறது. அப்போ ஒரே மாதிரியா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்த்து அதுக்கு பேர் வச்சது தான் ஸ்பீஷிஸ். இததான் ஜான் ராய் செஞ்சார். பிளான்டர், ஜெனரலைஸ் பிளான்டர், ஹிஸ்டாரியா ஜெனரலைஸ் பிளான்டர் இதுல பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, இது கேரளஸ் லின்னேயஸ் என்ன சொன்னாரு, species are a group of organism. The species ங்கிறது ஒரு group of individuals. அது எல்லாமே similar morphology and physiological character. மார்பாலஜி பிசியாலஜிக்கல் கேரக்டர் ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்னென்ன பிசியாலஜி மார்பாலஜிக்கல் கேரக்டர்னா ஸ்ட்ரக்சர். பூனை எப்படி இருக்கும்? பூனை வந்து பாம்பு மாதிரி இருக்காது, முதல்ல மாதிரி இருக்காது. என்ன
பூனை வந்து 4 கால் இருக்கான். ஆனா பூனை வேற, நாய் வேற. பூனைக்கு மேல இருக்கிற முடி வந்து ரெண்டுலயுமே முடி இருக்கு. பூனை மேல இருக்கிற முடி வேற மாதிரியா இருக்கு, நாய் மேல இருக்கிற முடி வேற மாதிரியா இருக்கு. அது வேற ஸ்பீஷிஸ். பூனை மூஞ்சி வேற மாதிரியா இருக்கு, நாய் மூஞ்சி வேற மாதிரியா இருக்கும், கண்ணுக்குட்டி வேற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷிஸ் இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா அதோடைய கேரக்டர், பிசியாலஜிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து கேரலஸ் லினேயஸ் சொன்னார். கேரலஸ் லினேயஸ்னால ஞாபகம் வச்சுக்க, கேரலஸ் லினேயஸும் ஜான் ராயும் மோஸ்ட்லி ஒர்க் இன் தி பிளான்ட். அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் அனிமல்ஸ்ல பண்ணியிருந்தாலும், ஆனா அவர் வந்து அனிமல்ஸ்ல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் அவர் எப்படி கொடுத்தாருன்னா ஒரு ஆர்கானிசமும் சேம் அதனுடைய ancestorல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ the species are a group of individual which are having similar characters, similar morphology character and a physiological character and coming from the similar same ancestors which will reproduce among themselves and producing young one. இவ்வளவு species. இதுல ஏதாவது ஒண்ணா விட்டு 2 மார்க்ல கேட்டா 2 பாயிண்ட் எழுது, 3 மார்க்ல கேட்டா 3 பாயிண்ட் எழுது. சரி, இப்போ ஒரு இண்டிவிஜுவல், இது ஒரே மாதிரியான இண்டிவிஜுவல்னா சேர்த்து ஒரு குரூப், ஒரு ஸ்பீஷீஸ். அப்புறம் இது ஒரு இண்டிவிஜுவல், அப்போ ஒரே மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பீஷீஸ். இங்க ஒரு இண்டிவிஜுவல், ஒரே மாதிரியா இதுல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்த்து இது ஒரு ஸ்பீஷீஸ், தி குரூப் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். இதோட கேரக்டர் இப்போ இது பூனை குடும்பம், இது ஒரு பூனை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பீஷீஸ், நாய் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பீஷீஸ். அடுத்தது வந்து என்ன 4 கால் இருக்கு, ஆடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ ஆட்டு கூட்டம், நாய் கூட்டம், பூனை கூட்டம். ஆனா இது எல்லாமே டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். இந்த மாதிரி இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் சிமிலர் ஸ்பீஷீஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஜீனஸ். அதுதான் ஜீனஸ். சிமிலர் ஸ்பீஷீஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஜீனஸ். இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, பூனை இருக்கு, அந்த பூனை மாதிரியே இருக்கும் புலி. இது புலி அது மாதிரியே இருக்கும். ஆனா பூனை வீட்டுல புடிச்சு வச்சுக்கலாம், புலிய வீட்டுல புடிச்சு வந்து குறவலையா புடிச்சிடும். பூனை வந்து வீட்டுல வளர்க்கலாம், அதை தூக்கி மடியில போட்டு கொஞ்சுவான். அப்ப கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, பூனை எல்லாம் தொடருங்க. பூனையில இருக்கிற அந்த ஏர் வந்து பாய்சன், அது உள்ள போயிடுச்சுன்னா தக்க பிடிக்கும். அது மட்டும் இல்ல, வயிற்றுல அல்சர் வந்துடும். அல்சர் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அல்சர் வராத வரைக்கும் உடம்ப பார்த்துக்க, அல்சர் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா that will not be eradicated out. ஷாவர வரைக்கும் அது இருக்கும். அப்பப்போ மருந்து திங்க வேண்டியதுதான், கொஞ்சம் ஆரம் திரும்ப வந்துடும். ஒரு சில டிசீஸ்லாம் அப்படிதான் வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட வர்ற மாதிரி வந்து நமக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு அப்பப்போ மருந்து சாப்பிட்றப்ப ஒரு சரியா போவோம், 2-3 நாளைக்கு திரும்ப வரும். அந்த மாதிரி அல்சர்லாம் வராத பார்த்துக்க. பூனை மயிரில் நிறைய அல்சர் வரும். அதனால பூனையெல்லாம் மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதே மாதிரி நாய்கிட்ட தூக்கி வச்சு கொஞ்சம், அதெல்லாம் இட் இஸ் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். அது டொமஸ்டிக் அனிமல்னா டொமஸ்டிக்ல வச்சு சோறு போடு, வாயில வெளியில கட்டி போடு. அதை போய் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு, தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, கார்ல தூக்கி வச்சுக்கிட்டு வந்து தென்னாவட்ட பிடிச்சி வரணும்லாம். ஒன்னை எந்த சிங்கமாவது தூக்கி வச்சுக்கிட்டு போமா சொல்லு பார்ப்போம். இல்ல யானை வந்து முதுகுல ஏறிக்கிடா. எங்க ஒருத்தர் இருந்தானே, அந்த ராமகோபாலன்னு ஒருத்தர் யோகா மாஸ்டர் இருந்தார். ஏடா தரையில உட்காந்து யோகா பண்ண வேண்டியது, யானை மேல ஏறி யோகா பண்ணான். அது இப்படி குளிச்சு பாரு, தரப்புற கீழே ஊந்துட்டான், ஓடுறான், எழுந்துச்சு. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. இது தேவையில்லாத சேட்டை. யானையில போய் உட்காந்து யோகா பண்ணுவானா? என்ன தெனாவட்டியா? இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் ஒண்ணு அந்தந்த ஸ்பீஷிஸ் அது கூட்டத்தோட தான். அந்த யானைன்னா யானை கூட்டத்தோட போகும், எருமாடுன்னா எருமாடு கூட்டத்தோட போகும், பூனைன்னா பூனை கூட்டத்தோட போகும். அப்ப பூனை, புலி, அப்புறம் இந்த சிறுத்தைன்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாமே வந்து தனித்தனி ஸ்பீஷிஸ்.
இது எல்லாம் சேர்ந்தது ஜீனஸ். அப்ப இது எல்லாமே கார்னிவோரஸ் சொல்லுவாங்க. கார்னிவோரஸ்னா என்ன? கறி திங்கிற கூட்டம். ஹெர்பிவோரஸ்னா என்ன? பில்லு திங்கிற கூட்டம். அப்ப கார்னிவோரஸ் அப்படின்னும் பொழுது அந்த இந்த மாதிரி இந்த ஜீனஸ் எல்லாம் ஒரு சிமிலர் ஜீனஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கும். அது ஃபேமிலி. நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, படிக்கட்டு மாதிரி எழுதுறேன் பாருங்க, அந்த மாதிரி எழுதுறேன். So similar species are grouped together and form genus. The similar genus are grouped together to form family. அப்புறம் ஒரே மாதிரியா இருக்கிற ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஆர்டர். Order. Order, similar group of orders are collectively called a class. Similar group of classes are collectively called a phylum. The group of phylum is collectively called a kingdom, animal kingdom. இப்படிதான் இதுக்கு பேரு சாய்வா இருக்கு பாரு, இதுக்கு பேரு இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு தான் டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சின்னு பேரு. டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி. டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி ஒவ்வொன்றும் தனித்தனி குரூப். டாக்ஸான் இது ஒரு ஸ்பீஷிஸ் இஸ் எ டாக்ஸான், genus is a taxon, family is a taxon, order is a taxon, this class is a taxon, and phylum is a taxon, kingdom is a taxon. Each and every group is called as taxonomy. That's why norms na இது வந்து ஒரு ரூல்ஸ், norms na rules, taxon na group. இந்த மாதிரி இந்த ஒரு group ஒரு ரூல்ஸ், ஒரு பர்టిక్యులர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் குரூப்பிங் அப் பண்றதுக்கு பேர் தான் டாக்ஸானமின்னு பேரு. அந்த டாக்ஸானமி பண்ணி இந்த மாதிரி அடுக்குறதுக்கு பேரு டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சின்னு பேரு. So this is taxonomical hierarchy. The arrangement of the taxons according to their characters, according to the taxons, according to their characters is called a taxonomical hierarchy. The taxonomical hierarchy is species, genus, family, order, class, phylum and kingdom. This is இப்போ இத வச்சு இத வந்து போட்டு கொடுத்தவரை கேரளஸ் லினேஜ். கேரளஸ் லினேஜ்லாம் இப்போ வந்தவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாமே பேசிக்கா சீடு போட்டவர் வந்து அரிஸ்டாட்டில். அதனாலதான் அவர் பேரு ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் பாட்னி, ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது எல்லாமே ஒன் மார்க் கொஸ்டின். இது போய் கேட்டா நமக்கு யாருக்கு எல்லாத்துக்கும் ஃபாதர் வச்சுக்கிட்டு அப்புறம் மதர் எங்கன்னு கேட்பாங்க. கேட்ட குச்சப்பையில் ஒன்றும் மாடும். சரி, எல்லாத்துக்குமே ஃபாதர் ஆஃப் போட்டீங்களா, மதர் ஆஃப்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. சரி, ரைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து திஸ் இஸ் டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி. அப்புறம் இந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சியில் வச்சுட்டு நேமிங் ஆஃப் பிளான்ட், நேமிங் ஆஃப் அனிமல்ஸ், ஹவு த அனிமல்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர். அதை வில் see in the next class. Have a nice day. And இப்போ வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி பார்த்துக்கிறோம். அப்புறம் இது டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி பார்த்துக்கிறோம். இன்னும் நேமிங் ஆஃப் பிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று பற்றி அதுக்கப்புறம் இந்த ஃபைலம் மொத்தம் எத்தனை ஃபைலம் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் taxonomy பார்ப்போம். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. We'll see in the next class. Thank you very much.